நினைக்கிறேன். மோமோ வாங்க சமைக்கலாம், வயிறு நிறைய சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சிக்கன் மோமோஸும் அது தொட்டுக்க சட்னியும். வாங்க செய்யலாம். ஸோ மோமோஸ்க்கான சிக்கன் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்போ தான் ஸ்டஃபிங் பண்ண நல்லாயிருக்கும். இது மாதிரி சின்னதாக வெட்டிக்கணும். அது ஒன்றும் தரல. குட்டியாக வெட்டிக்கணும். சில பேர் கீமாவை ஆக்கிடுவாங்க. நமக்கு கீமாலாம் செட் ஆகாதுங்க. நமக்கு அப்படியே இந்த மாதிரி குட்டியாக சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அவ்வளோதான், கடாயை வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மோமோஸ் உள்ள ஸ்டஃபிங்க்கான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். தனியா தூள் ஃபஸ்ட்டு தனியாக வறுத்துக்கலாம். பட்டை வகைகள், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூவு, கிராம்பு, பட்டை, மிளகா, காரத்துக்கான மிளகா வறுத்துக்கலாம். மிளகா ரெடி. அரைச்சிக்க வேண்டியதான் மசாலா. நல்லா மிக்சியில் வர மாதிரி பொடியாக வரணும். இல்லைன்னு வச்சுக்கேன், ஒன்றை வச்சு அரைச்சிடலாம். இல்லை, ஆமாம் சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேன். கஷ்டப்பட்டு அரைக்கிறது நான் இல்லைங்க. மிளகாயும் போட்டு பார்ப்போம். பார்க்குறவங்களுக்கு டவுட் வந்துடும், நம்ம மிக்சியில் தான் அரைச்சோன்றல. இல்லைப்பா, அப்படியே சும்மா அப்படியே உயிரை கொடுத்து அரைக்கிறது நான் தானே. அரை கஷ்டப்பட்டு சிக்கல் போட்டுற போகிறேன். அதான் சொல்கிறேன். எதுக்கும் நான் ஒரு கை பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தியா, போட்டுற போகிறேன். நீ மசாலாவுக்கு நேரம் தெரில. மசாலா அரைச்சாச்சு. நம்ம சிக்கனில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஊற வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அம்மியில் மசாலா அரைச்சோம்ல, அதை போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக இருந்தால் போதும். உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுடலாம்ப்பா. இப்போ மூடி வச்சுட்டா? மூடி வச்சுட்டா அவ்வளோதான். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் மோமோ செய்ய போகிறோம்ல, அதுக்கு சட்னி செஞ்சிடலாம். 2 தக்காளி முழுசாக அப்படியே போட்டுடணும். காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு போட்டு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் போடுவாங்க. நான் ஆப்போசிட்டாக போடுறேன் எல்லாத்துலையும். தக்காளியை வெட்டி போட்டுக்கிறியா? ஆமாம், நாளா இதோ. ஓகே 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 நாளா வெட்டி போட்டுருக்கேன். முடியலாமா?
மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். மூடி இதுலேயே சட்னி இட முடியா? வேகட்டும். வேகணும் வேணாமா? இப்போ வந்து மாவு அவுட்டர் லேயர் வந்து மைதா போட்டு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ஊற்றிக்கலாம். இந்த கொசு தொல்லையும் இது தொல்லையும் தாங்க முடியல போல். சப்பாத்தி மாவு பழத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். திருப்பி லட்டு மாதிரி இருக்குது. இதை நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் சட்னி. சரியா? அவ்வளோதான். கொதிக்க இருக்குப்பா. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைக்கணும். தக்காளியில் தண்ணி விடும். ஃபஸ்ட்டு மிளகா அரைச்சிக்கலாம். பரவாயில்லையே, மசியுது. அதை வேக வச்சு எடுத்துட்டோம்ல, அவ்வளோதான். எடுக்கலாம். அவ்வளோதான்ப்பா, சட்னி ரெடிப்பா மோமோஸ். நேரில் சவுப்பாக தருது, ஃபோனில் சவுப்பாக தெரில. நல்லா ஹெல்த்தியான அம்மியில் அரைச்ச சட்னி ரெடி. அவ்வளோதான். மோமோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மோமோஸ் ஸ்டஃபிங் வைக்கிறோமா? ஏன் அப்படி கேட்குறேன்? கேட்குறேன். தவா கறி மாதிரி இருக்குது பார்க்க. ஆமாம், கீமா மாதிரி அரைச்சி செய்யலாம். நம்ம அவங்க அதுலேயே வேக வைக்கிறாங்களா, நமக்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு அவ்வளோதான், ரெடி ஸ்டஃபிங். இப்படி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இப்போ இந்த சைஸில் இந்த மாதிரி வந்து சின்ன 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 பீஸை வெட்டி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அழகாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டு பண்ணிட்டோமா? மெலிசாக தேய்ச்சிக்கலாம். நமக்கு ரவுண்டு வரலைங்க, ரவுண்டாலாம் வர மாட்டேது போல. பரவாயில்ல, தேய்ச்சி விடு. இப்போது ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மடிக்கணும். புடவை மடிக்க தெரிஞ்சவங்க இதை மடிக்கலாம். எனக்கு தெரியாதே. இப்படி ஐயோ, இப்படி ஒரு பக்கம் மடிச்சுட்டு இப்படி மடிச்சிடணும்.
இது ஒரு டைப் ஆஃப் மோமோ டிசைன். எங்கே இது பண்ணிட்டேன். மோமோஸ் அவிச்சிருவோமா? தண்ணி 2 நிமிஷம் ஆகட்டா? தண்ணி சூடாயிடுச்சா? சூடாயிடுச்சு. இட்லி தட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சாச்சு. நான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மூடிட்டு மோமோஸ் செஞ்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆஹா, மோமோ நம்மளும் செஞ்சிட்டோம்ப்பா. அவ்வளோதான். ஏய், கஷ்டப்பட்டு செஞ்ச தூக்கி வச்சிட போகிற மோமோவை. சுடுதுப்பா. இப்போ நம்ம மோமோஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்காகவே அரைச்ச ஸ்பெஷல் சட்னியை இப்போ நம்ம வச்சிடலாம். ஆஹா, மோமோஸ் ஸ்பெஷல் சட்னியில் நல்லா முக்கி பாருங்க சட்னி. இப்போ நம்ம சாப்பிடுவோம். ஸ்டஃபிங் உள்ள வந்துச்சு. ஏன் ஒரே வாயில் போட்ட ஒரு மோமோஸு? அவ்வளோ வாய் தான் போவோம். நல்லா இருக்கா நல்லா இல்லையா உண்மையாக சொல்லணும். வாய் ஃபுல்லாக போட்டேன்னா பேச மாட்டேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாமே அதிலே தான் பாயில் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போட்ட நிறைய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரை பண்ணி போடல, தவாவில் வறுத்து போட்டோம். ஃப்ரை தவா ஃப்ரை பண்ணேன். தவா ஃப்ரையா? அதான் சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஆக்சுவல் நார்மல் மோமோ சாப்பிட்றதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது. சாஸ் நம்ம அப்போ இது பார்க்கலாம். இது வெறும் வயலில் கையிலிடும். சாஸ் அது சட்னி. ஆனால் சட்னியும் நம்ம பூண்டு கிண்டெல்லாம் மிளகாலாம் வேக வச்சு போட்டு அரைச்சா, அது அம்மியிலே அரைச்சோம். இதுவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், ஆனால் யாரும் சொன்ன மாதிரி தெரியல. இருந்தாலும் நீங்கள் பண்ணுற வரைக்கும் நான் சொல்லினே தான் இருப்பேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் ஒரு வித்தியாசமான ரெசிபியில் பார்க்கலாம். எப்பவும் போல் லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகே, பாய்.